கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் தேவனுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால நேரத்திலையும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க முடியுமா? யாக்கோபு 4:10. ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை அப்படின்ற ஒரு காரியமே நம்ம எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் தாழ்மையான ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருமே நிச்சயமாக சொல்லுவோம், ஆமாம் நாங்களாம் ரொம்ப தாழ்மையான ஆட்கள், எங்களுக்கு பெருமையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை யாரை கேட்டாலும் நம்ம உடனே சொல்கிற காரியம் இல்லை எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பெருமையே கிடையாது, நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்பயுமே தாழ்த்தி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணோம் சொல்லுவோம். ஏன்னா வேதத்தில் அநேக வசனங்கள் நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எப்படியாக ஆண்டவர் பதிலளிக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்படின்றதுனாலே நம்ம அநேக நேரத்தில் பெருமை அப்படின்ற காரியத்திற்குள்ளே போகக்கூடாது, நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும் அப்படின்றத மற்றவர்களுக்கு அறிவுரையாகவும் சொல்லுவோம், நம்ம மனதிலையும் அது ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நம்ம தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை, அது என்ன கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நம்ம மனிதர்களுக்கு முன்பாக இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம நின்றுட்டுருக்குறோம், அதில் யாரோ ஒருத்தர் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இல்லைச்சா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளை தாழ்மைப்படுத்திடுவோம். நம்மளை மற்றவங்களுக்கு முன்பாக ரொம்ப அந்த இடத்துல சண்டையை போட்டு ரொம்ப ஒரு பெரிய காரியமாக ஏற்படுத்தாமல் இல்லை இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம தனிமையில் உட்கார்ந்துருக்கும்போது, நம்ம எப்பயுமே நம்ம தனியாக இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம மனசில் திரும்பியுமா ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் அது ஞாபகத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல இவன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாளே, நான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும், நான் எப்படிப்பட்ட ஆள், என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல பேசியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம தனிமையில் இருக்கும்போது அந்த காரியங்கள் நம்ம இதயத்தை தோன்றுகிற காரியமாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்னு சொல்லலை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதுவும் முக்கியமாக நாம் தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவோம், ஏசப்பா எங்கே இருக்கிறாரு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த பயபக்தி இருக்கிற நம்ம தனிமையில் இருக்கிற நேரத்தில் கூட நாம் தாழ்மையை காத்து கொண்டு இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வேத அறிஞர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான மனத்தாழ்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்றதையே நான் யோசிக்கக்கூடாதான். ஏன்னா எந்த இடத்துல நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோனாலே அதுவே ஒரு பெருமை, தாழ்மையிலேயே ஒரு பெருமை. என்ன மாதிரி தாழ்மையாக யாருமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பெருமை, அதுதான் உண்மையான மனத்தாழ்மை. என்ன அப்படின்னு சொன்னால், நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்றத நம்ம யோசிக்கவே கூடாதான். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம தாழ்மையாக இருக்கிறதுனால, அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை அப்படின்றதுனால, நம்ம தாழ்மையாக இருக்க அது நம்மளுடைய சுபாவத்தோடையே நம்மளுடைய கேரக்டரோடையே அது கலந்து நம்ம இனேட்டாகவே பொதுவாகவே நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. இல்லை இந்த இடத்துல நான் தாழ்மையாக இருக்கணும், நான் தாழ்மையை காத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம சிந்தையாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரியம். ஆனால் அப்படி யோசிக்கிற ஒரு காரியமே இல்லாமல் நம்மளுடைய சுபாவமாகவே அது மாறிடணும். நம்ம மற்ற இடத்துல நம்மளுடைய தாழ்மையை காத்துக்கொள்ள வேண்டியது அது நம்மளுடைய சுபாவமாகவே மாறும்போது அதை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. நாம் இப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக இருப்போம். அதுவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு தாழ்மை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சுபாவமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வசனங்கள் தெரியும். நம்ம யாக்கோபு 4:6 பார்க்கும்போது, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 பார்க்கும்போதும் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
வேதத்தில் எந்த பாவத்தை செய்தாலும் சரி அதற்கு நம்மளுக்கு மரணம் தண்டனை இருக்குது, நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன காரியம் போல தெரியுது. ஆனால் பெருமை அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஆண்டவர் வெறுக்கிற ஒரு சுபாவம் பெருமை என்கிற அந்த சுபாவம். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வராமல் நம்ம பார்த்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போதும், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அந்த வெறுக்கிறேன் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் முதலாவது என்ன இருக்குது பாருங்கள், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு சுபாவம் பெருமையின் சுபாவம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நாமும் தேவனால் வெறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். வெறுத்து ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்து தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித பெருமைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு, எந்தவித பெருமை அப்படின்னு சொல்லும்போது பெருமையிலே அநேக வித பெருமைகள் இருக்குது. என்கிட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் இருக்குன்னா அதில் ஒரு பெருமை, எனக்கு வியாதியே வராது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெருமை, எனக்கு நல்ல முடி இருக்குது அதில் ஒரு பெருமை, எனக்கு ஒரு நல்ல பைக் இருக்குது, எனக்கு நல்ல வேலை இருக்குது, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது. இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? பெருமை. நம்ம வாழ்க்கையில் பெருமை அப்படின்றது ஒரு ஊறி போன ஒரு காரியத்தை போல் எல்லா விதத்துலேயும் பெருமை. அது சிறு பிள்ளைகளுக்கு பரவாயில்ல, சிறு பிள்ளைகள் வளர வளர அதில் மாறிடுவாங்க. சின்ன பசங்கிட்ட போய் கேட்டால் என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட பென்சில் இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது, என்கிட்ட ரப்பர் இருக்குது, என்கிட்ட பென்சில் பாக்ஸ் இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் இருக்குன்ட்டு எல்லா காரியத்திற்கும் பெருமை பாராட்டுவாங்க, எல்லா காரியத்தையும் பெருசாக நினைப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் தாழ்மை அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்த இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு தாழ்மையின் உடையை அணிந்து இறங்கி வந்தார் தாழ்மையை அணிந்து. அப்போது அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சீஷர்களாக இருக்கிற நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அதனால் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நாமே நிதானித்து பார்ப்போம். எந்தெந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் பெருமை இருக்குது, எந்தெந்த காரியத்தில் அநேக நேரத்தில் நான் சொன்னது போல் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு தாழ்மையாக இருக்கிறது போல் ஒரு சீனை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம எண்ணம், நம்ம சிந்தனை என்ன சொல்லுது? அந்த இடத்துல என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு பவர் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம தனிமையில் இருக்கும்போது கூட அப்படிப்பட்ட சிந்தைகளுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் எல்லா சூழ்நிலைகள்லையுமே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தையோடு நம்ம இருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் பெருமைக்கு இடமே கிடையாது. அப்படி பெருமைக்கு இடமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையில் தான் நம்ம பார்த்த அந்த வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை அப்படின்றது நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. வேதத்தில் இதற்கு ஆதாரமாக நம்ம வசனங்களை ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்கும்போது பெருமை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு நபர் நேபுகாத் நேச்சார். ஏன்னா அவரை பற்றி பெருமை அப்படின்ற டாபிக் வந்துருச்சுனாலே நேபுகாத் நேச்சார் அந்த இடத்துல வந்து கரெக்டாக நின்றுவார். நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது கூட தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என் பெயர் பிரஸ்தாபத்துக்கு, என்னுடைய மகிமைக்கென்று, என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த காரியத்தை இந்த அதிகாரத்திலேயே யார் இதை எழுதுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போதே இதை எழுதுறதே யார் அப்படின்னு சொன்னால் நேபுகாத் நேச்சார் தான் இந்த ஒரு கடிதத்தையே எழுதுகிறாரு. எழுதி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த இந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். அதில் பார்க்கும்போது முன்னாடி இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலேருந்தே பார்க்கும்போது அவருக்கு அவருடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவருக்கு புரியாத போது ஞானிகள் இடத்துல கேட்கிறார், அவங்களுக்கும் தெரியல. கடைசியில் தானியேல் வராரு. தானியேல் வரும்போது அந்த இடத்துல
ஒரு காரியம் நடக்குது. அவர் அந்த சொப்பனத்தை கேட்ட பிறகு அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. 27வது வசனத்தை பார்க்கும்போது, அது 27வது வசனத்தை வாசிங்க. 4:27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி, சிறுமையானவர்களுக்கு இறங்கணும் அப்படின்றதே இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய நிலைமையில் இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போது நேபுகாத் நேச்சார் எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவராக இருந்திருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு. ஏன்னா இவர் ஒரு ஞானி தான் அந்த இடத்துல. இவர் ராஜாவுக்கு ஆலோசனையாக தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல. அப்போ அதனால தான் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல சொல்கிறார், நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீர் நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். அந்த இடத்துல அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒருவேளை நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது 12 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு நடந்து தான் இந்த 30வது வசனத்தில் இருக்கிற இந்த சம்பவம் நடக்குது. 12 மாதம் ஆயிடுச்சுன்னா 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இவர் இந்த காரியத்தை மறந்ததுனால தான் 30வது வசனத்தில் அந்த காரியத்தை செய்கிறாரு. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இந்த பெருமையான வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாகி, அப்போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படியாக எதிர்த்து நிற்கிறார் பாருங்க. ஒரு வார்னிங் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தாழ்மையாக இருக்கணும், சிறுமையுள்ளவர்களுக்கு இறங்கு, உன்னுடைய அக்கிரமமான வழிகளை விட்டு விலகு, நீதியை செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்பாகவே ஒரு எக்ஸ்கியூஸையும் ஒரு எச்சரிப்பையும் கொடுத்து தான் ஆண்டவர் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் 12 மாதங்கள் கடந்த உடனே இவர் அந்த வார்த்தைகளை மறந்து போயிட்டாரு. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், இந்த வார்த்தை இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இல்லையே என்கிட்ட பெருமைலாம் இல்லை, நான் ரொம்ப தாழ்மையாக தான் இருக்கிறேன். இது ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பாக கூட இருக்கலாம். இந்த நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில் நடந்து போல 12 மாதங்களுக்கு கழித்து தான் அந்த பெருமையை அவர் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நடக்குது. அதுபோல் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, இன்றைக்கு நீங்கள் பெருமையாக இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை தாழ்மையுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தின் பலகைகளில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம நல்ல வழியில் நடக்கிறதுக்கு நம்ம கான்ஷியஸோடு இருக்கணும். ஆனால் நம்ம தவறி போகிறதற்கு ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியில் நம்ம வாழ்க்கை மாறும்போது நாம் எப்படியாக மாறுவோம் அப்படின்றது நமக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம போயிடுவோம். அப்போது பெருமையுள்ள இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் எப்படியாக எதிர்த்து நின்று பின்பாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. மிருகத்திற்கு உப்பா போகிறாரு, புல்லை சாப்பிட்றாரு, அவருடைய வாழ்க்கை எப்படியோ போகுது. ஆனால் கடைசியில் ஆண்டவர் மறுபடியுமாக இரக்கமாக இறங்கி அவருக்கு ராஜ்யபாரத்தை திரும்பியுமாக கொடுக்கிறார். ஆனால் அவர் பெருமையோடு இருக்கும்போது எப்படியாக எதிர்த்து நின்றார் ஆண்டவர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. அதே சமயம் இதே இடத்துல இருந்த இன்னொரு நபர் தான் நம்முடைய தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அவர் ஒரு ராஜபுத்திரன் தான். அவர் ஞானியாக இந்த இடத்துல ஒரு அடிமையாக இந்த இஸ்ரேல் நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற பாபிலோன் தேசத்திற்கு, இந்த இடத்துலையும் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். அவர் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் முக்கியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தானியேல் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது வாசிங்க. தானியேல் 9:5. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறதுக்கும் தானியேல் 1வது அதிகாரத்திலிருந்து தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால்,
எந்த இடத்துலையுமே தானியேல் ஒரு அக்கிரமத்தை செஞ்சதாகவோ, தானியேல் ஆண்டவருடைய கற்பனையை விட்டு விலகினதாகவோ, இல்லை தானியேல் ஒரு பாவத்தை செய்ததாகவோ நம்மளால் எந்த இடத்துலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த இடத்துல தானியேல் சொல்லுகிற காரியம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியமங்களையும் விட்டு அகன்று போனோம். இந்த இடத்துல தானியேல் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறார், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த இடத்துல சொல்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்திற்காக தான் ஆண்டவர் சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் அவர் ஒரு சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய முற்பிதாக்கள் பாவம் செஞ்சாங்க, நான் நீதிமானார்னு ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என் கூட இருந்த மற்ற வாலிபர்களை நீங்கள் காப்பாற்றி எங்களை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் உம்முடைய கற்பனைகளை விட்டு அகன்று போனோம், உங்களுடைய நியாயங்களை விட்டு நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு நபராய் தானியேல் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளே, பெருமை தாழ்மை இது ரெண்டு எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே தாழ்மையாக இருந்த இந்த தானியேல் வரும்போது ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர் போக போக அவருடைய ஸ்தானம் உயர்ந்ததே தவிர அது எந்த இடத்துலையுமே இறங்கி போகலை. ஆனால் ஒரு நேபுகாத் நேச்சார் பெருமையாக இருந்ததுனால வான பரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தார். ஆனால் பாதாளத்தின் பரியந்தம் ஒரு மிருகத்தை போல அந்த இடத்துல ஆண்டவர் அவரை தாழ்த்தி போட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை நாமே உயர்த்துகிறதல்ல, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் மனிதர்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, நம்முடைய தனிமையில் நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி நம்மளை அழகுப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டு நம்ம அப்படியே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி ஆண்டவரே தாழ்மையின் முக்கியத்துவத்தை நீங்கள் எடுத்து சொன்ன கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இது வெறும் மனுஷ வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, வேத வசனத்தை முன்னிட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளை தங்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்துக்கொண்டு ஆண்டவரே அன்றாடம் அதை தங்களுடைய சுபாவத்தோடு இணைத்து ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை முன்னிட்டு ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் தனிமையில் இருக்கும்போதும் ஆண்டவரே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே மனிதர்களுக்கு முன்பாக இருக்கும்போது ஒருபோதும் பெருமையின் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் சிந்தை ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்து ஒருபோதும் எந்த பெருமையின் சிந்தனைகளும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தங்களுடைய பலவீனங்களை எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை ஜெபத்தில் வந்து அமர்ந்திருந்த பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்று நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகள் வல்லமைகள் வரத்தனால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரை. எல்லா போகையிலும் வருகையிலும் உடைய கிருபையின் கரம் உடைய பிரசனம் அவர்களோடு இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பாய் அவர்கள் போகிற காரியத்திலும் வருகிற காரியத்திலும் அவர்களோடு இருந்து நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த பிசாசின் சோதனைகளோ அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து அவர்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம், இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.